Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 4 weeks has been death. கடந்த 4 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு மரணம். Now Martin Luther made a statement like this. மார்ட்டின் லூத்தர் என்கிறவர் இவ்விதமான ஒரு கூற்றை சொன்னார். Every man must do 2 things alone. ஒவ்வொரு மனிதனும் 2 காரியங்களை தனித்தே தான் செய்ய வேண்டும் என்றார். Number 1, he must do his own believing. முதலாவது அவருடைய விசுவாசத்தை தனித்தே விசுவாசிக்க வேண்டும். And number 2, he must do his own dying. அவன் தன்னுடைய மரணத்தையும் தனித்தே செய்ய வேண்டும். How true this statement is. இந்த கூற்று எவ்வளவு உண்மை பாருங்கள். Beloved, Christ bore our sins on his body. பிரியமானவர்களே, கிறிஸ்து தம்முடைய சரீரத்தின் மீது நம்முடைய பாவங்களை சுமந்தார். When we believe that, we are blessed with the gift of salvation. இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒரு ஈவாகிய ரட்சிப்பு என்பது நமக்கு வழங்கப்படுகிறது. In the same way, Christ tasted death for every one of us. அதே வண்ணமாக கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். Turn with us to the book of Hebrews, 2nd chapter. எபிரேய நிருபம் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 9th words. 9வது வசனத்தை பாருங்கள். We'll read the last line. அந்த கடைசி வாக்கியத்தை வாசிக்கிறேன். He by the grace of God might taste death for everyone. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்ப்பார். Because Christ tasted death for every one of us, when we believe that, we can face death with assurance and confidence. கிறிஸ்து மரணத்தை நாம் ஒவ்வொருவருக்காகவும் ருசி பார்த்ததனாலே நாம் மரணத்தை சந்திக்கும் பொழுது அதை நம்பிக்கையோடு சந்திக்க முடியும். Beloved, the biblical view of death is quite different from the world view of death. பிரியமானவர்களே, மரணத்தை குறித்து உலகம் கொண்டிருக்கிற அபிப்பிராயத்துக்கு வேதம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறது. Unfortunately, our understanding unconsciously is influenced more by the world view than the biblical view. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய இந்த மரணத்தை பற்றிய எண்ணமெல்லாம் உலக அபிப்பிராயத்தினாலேயே அதிகமாக தாக்கத்தை பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. Now the topic that we are considering is how not to die. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி மரணம் அடைய கூடாது என்பதாகும். So far we have studied 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1, முதல் பாடம், do not postpone repentance. மனம் திரும்புதலை ஒத்தி போட கூடாது. Lesson number 2, இரண்டாவது பாடம், do not hold bitterness against anyone. ஒருவருக்கு விரோதமாகவும் கசப்புணர்வை தக்க வைத்துக் கொள்ள கூடாது. Lesson number 3, மூன்றாவது பாடம், do not depend on your wealth. உங்களுடைய சம்பத்தையே சார்ந்திருக்க கூடாது. Last week we studied lesson number 4. சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not leave your dear ones in confusion. உங்களுக்கு அருமையானவர்களை குழப்பத்திலே விட்டு செல்லக்கூடாது. Today we will move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to die. எப்படி மரணமடைய கூடாது. Do not give place to depression. மனத்தோய்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to die. எப்படி மரணமடைய கூடாது. Do not give place to depression. மனத்தோய்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. When we refer to various stages of life, வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களை குறித்து நாம் குறிப்பிடுகிற பொழுது we normally say childhood memories, குழந்தை பருவத்தின் நினைவுகள், and then we say youthhood temptations, அதனைத் தொடர்ந்து நாம் சொல்கிறோம் வாலிப பிராயத்தின் சோதனைகள். and when we talk about old age, you know what we normally say? We say old age problems. முதிர் வயதை குறித்து பேசும் பொழுது பொதுவாக என்ன சொல்கிறோம் தெரியுமா? முதிர் வயது பிரச்சனைகள். Yes, beloved, old age is not easy. ஆம் பிரியமானவர்களே, முதிர் வயது என்பது சுலபமான ஒன்று அல்ல. That's attested by the Bible in book of Psalms and chapter 90. சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதத்திலே இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. This is actually a prayer of Moses, the man of God. இது தேவ மனுஷனாகிய மோசே ஏறெடுத்த ஜெபம். See what he says in verse 10. 10வது வசனத்திலே அவன் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். The days of our lives are 70 years, and if by reason of strength they are 80 years, yet their boast
is only labor and sorrow. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. In other words, he says the old age is always enveloped by lots of sorrow. வார்த்தையிலே அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால், இந்த முதிர் வயதானது அதிகமான துக்கத்தினாலே சூழ்ந்திருக்கிறது. Now that was endorsed by Solomon in book of Ecclesiastes 11th chapter. சாலமோன் அதேதான் பிரசங்கியின் புத்தகம் 11வது அத்தியாயத்திலே மீண்டும் சொல்கிறான். Now look at the 8th verse. 8வது வசனத்தை கவனியுங்கள். If a man lives many years and rejoices in them all, yet let him remember the days of darkness. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். Because they will be many, that's what the Bible says. அவைகள் அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. That is why the psalmist prayed like this. ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபித்தான். I believe that's a prayer that every man when he becomes old should lift up and offer unto God. ஒவ்வொரு மனுஷனும் முதிர் வயது அடையும் பொழுது இந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். Psalm 71, and I will read to you verse 9. 71வது சங்கீதம் 9வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Do not cast me off in the time of old age. முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும், and do not forsake me when my strength fails. என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இரும். Oh beloved, so meaningfully the scripture is placed before us. பிரியமானவர்களே, எவ்வளவு அர்த்தமுள்ளதாக வேத புத்தகம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. The causes of worry and depression in old age are numerous. இந்த கவலைக்கும் மனத்தோய்வுக்கும் காரணங்கள் இந்த முதிர் வயதிலே ஏராளம் ஏராளம். We look at a few of them today. இவைகளில் ஒரு சிலவற்றை இன்றைக்கு நாம் கவனித்து பார்ப்போம். Number 1 is declining health. முதலாவது சீர்கெடும் ஆரோக்கியம். Now this is almost the lot of every person when he gets old. எல்லோருமே முதிர் வயது அடையும் பொழுது பொதுவாக அவர்களுக்கு சம்பவிக்கிறது இது ஒன்று. Now that's what we have in the words of Apostle Paul in 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்கள் இதுதான். If you read the first 5 verses, முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், he speaks about the destruction of our earthly house, that is this body. முதல் வசனத்திலே சொல்லும் பொழுது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகிறது என்று சொல்கிறார். And when he comes to verse 2, he makes a very honest statement. 2வது வசனத்திலே ஒரு உண்மையான கூற்றை சொல்கிறார். He says, in this we are groaning. இதிலே நாம் ஏங்கி தவிக்கிறோம் என்று சொல்கிறார். What are we groaning and what are we earnestly desiring? எதற்காக தவிக்கிறோம், எதை நாம் விரும்புகிறோம்? We are looking forward to our habitation which is from heaven. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய வாசஸ்தலத்திற்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம். Now who actually has ordained it? இதை யார் நமக்காக நியமித்திருக்கிறது? If you look at verse 5, 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், he who has prepared us for this very thing is God. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. And what is the guarantee that God has given to us? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் தான் என்ன? Look at the 5th verse, the latter portion. 5வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். He also has given us the Spirit as a guarantee. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. So we are living in this earthly tent. ஆகவே நாம் இந்த பூலோக குடியிலே இருக்கிறோம். And this building is going to be destroyed very soon. சீக்கிரத்திலே இந்த வீடு அழிக்கப்பட போகிறது. But we are looking forward to a habitation that's going to come from God. ஆனால் தேவனிடத்திலிருந்து வரப்போகிற ஒரு வாசஸ்தலத்துக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம். And it is God who is preparing us for that. தேவன்தான் நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And he has given us a guarantee, and that guarantee is the Holy Ghost. அதற்கு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதம் தான் பரிசுத்த ஆவியானவர். Now elsewhere Apostle Paul makes a similar statement. அப்போஸ்தலனாகிய பவுல் வேறொரு பகுதியிலும் இதே ஒரு காரியத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார். Book of Romans 8th chapter. ரோமர் 8வது அத்தியாயம். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். And he repeats that in verse 23. மீண்டுமாக 23வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். He says we ourselves are groaning within ourselves. நாமே நமக்குள்ளாக ஏங்கி தவிக்கிறோம் என்று சொல்கிறார். What are we groaning for? எதற்காக நாம் தவிக்கிறோம்? We are eagerly waiting for the adoption, the redemption of our body. நம்முடைய
நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் அவ்விதமாய் அந்த மீட்புக்காகவே ஏங்குகிறோம் என்று சொல்கிறார். Beloved, even a prophet like Elijah, who had the double portion of the Spirit, he died of a sickness. பிரியமானவர்களே, இரட்டிப்பான ஆவியை பெற்ற எலிசாவை போன்ற ஒரு தீர்க்கதரிசியும் கூட மரணத்தை அடைந்தான். When a dead body was just placed on his tomb, when the dead body touched his bones, even the dead body rose again. ஒரு செத்த சடல அவருடைய அந்த எலும்புகளை தொட்ட பொழுது அந்த சடலமானது உயிர்ப்பிக்கப்பட்டது. But this man, he died of sickness. ஆனால் இந்த மனிதனோ வியாதிப்பட்டு மரணம் அடைந்தான். Beloved, in the light of eternity, this suffering is all for a short while. பிரியமானவர்களே, நித்தியத்தின் பார்வையிலே இவைகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்கக்கூடியவைகள். Now that's what exactly we have written for us in book of Job on 2 occasions. யோபனுடைய சரிதையிலே 2 முறையாய் இந்த காரியங்கள் நமக்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 14th chapter and verse 1. 14வது அத்தியாயம் 1வது வசனம். Man who is born of woman is of few days and full of trouble. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனாயிருக்கிறான், சஞ்சலம் நிறைந்தவனாயும் இருக்கிறான். And when you come to the 16th chapter, 16வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். When a few years are finished, I shall go the way of no return. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். You see, it speaks about few days and few years. இங்கே கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் குறுகிய நாட்களை குறித்து குறிப்பிடப்படுகிறது, குறுகிய வருஷங்களை குறித்து குறிப்பிடப்படுகிறது. That's exactly the reason why Apostle Paul says we do not lose heart. ஆகவேதான் இதே காரணத்திற்காகவே பவுல் சொல்கிறார், நாங்கள் மனமுடைந்து போகிறதில்லை. Turn with us to 2 Corinthians 4th chapter. 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verses 16 and 17. 16 17 வசனங்களை கவனித்து பாருங்கள். Therefore we do not lose heart. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. Even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. And our light affliction, which is but for a moment, look at those words. Our light affliction, which is but for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். God also has a purpose in just letting this declining health overtake us. இந்த விதமான நம்முடைய ஆரோக்கியமானது சீர்கெடுகிறதுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Here is C.S. Lewis with his wisdom. C.S. Lewis என்கிற தேவ மனிதன் தன்னுடைய ஞானத்திலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். God whispers in our pleasure. நம்முடைய சுகபோகங்கள் எல்லாம் தேவன் கிசுகிசுக்கிறார். He speaks in our conscience. நம்முடைய மனசாட்சியிலே தேவன் பேசுகிறார். But he shouts in our pain. ஆனால் நம்முடைய வேதனையிலே அவர் சத்தமிடுகிறார். What a wisdom. This is the experience of most of us, isn't it? என்ன விதமான ஒரு ஞானம் பாருங்கள், இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது அல்லவா? So declining health is reason number 1 for the possible depression during old age. ஆகவே சீர்கெடுகிற ஆரோக்கியமானது முதல் காரணமாக நம்முடைய முதிர் வயதிலே நமக்கு மனத்தோய்வு ஏற்படுகிறதற்கு காரணமாக இருக்கிறது. And the second one is problems in the family. இரண்டாவதாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். Take for example Samuel. உதாரணத்துக்கு சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். He was a wonderful prophet. அருமையான ஒரு தீர்க்கதரிசி. Now after Samuel, he made his sons as the judges over Israel. சாமுவேலுக்கு பிறகு தன்னுடைய குமாரர்களையே இஸ்ரவேல் மீது நியாயாதிபதிகளாக அவன் நிறுத்தினான். Those people, those 2 boys, they corrupted themselves and they did not walk in the godly ways of their daddy. ஆனால் அவருடைய குமாரர்கள் இருவருமே தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய தகப்பனாருடைய வழியிலே அவர்கள் நடக்கவில்லை. But that does not mean Samuel neglected his family during his ministry. தன்னுடைய ஊழியத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கவனியாமல் சாமுவேல் இருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. If you turn with us to 1 Samuel, there is a very interesting observation. சாமுவேலுக்கு என்னோடு கூட வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். Look at the 7th chapter. 7வது அத்தியாயத்தை பாருங்கள். He always went in circuits in his prophetic ministry. எப்பொழுதுமே தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்திலே அவர் சுற்றி வந்து கொண்டிருந்தார். And what do we read in the 17th verse? 17வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? He always returned to Rama, for his home was there. அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. There he judged Israel and there he built an altar to the Lord.
Lord. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்றும் பார்க்கிறோம். Even though he went on circuit for his ministry, he always returned home, which was at Ramah. தீர்க்கதரிசியாய் அவன் அநேக இடங்களை சுற்றித் திரிய வேண்டிய அவசியம் இருந்தாலும் ராமாவிலே இருந்த அவனுடைய வீட்டுக்கு எப்பொழுதுமே திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். And he built an altar there to the Lord. ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தையும் கட்டினான். So he did take care of his family. தன்னுடைய குடும்பத்தை அவன் பார்த்துக் கொள்ளதான் செய்தான். But they went away and astray from the Lord. ஆனால் ஆண்டவரை விட்டு அவர்களோ விலகி போனார்கள். There is a truth I want to tell aged people. இங்கே முதிர்ந்தவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு ஆலோசனை இருக்கிறது. After you have done your best, உங்களால் என்றதை நீங்கள் சிறந்த வகையிலே செய்து முடித்த பின்பு leave the rest in the hands of God. மீதியை தேவனுடைய கரங்களிலே விட்டுவிடுங்கள். The adult children have got their own accountability. வயது வந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் உண்டு. So when we talk about the family problem, the first one that surfaces is rebellious children. முதலாவது நாம் குடும்ப பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது முதல் காணப்படுகிற பிரச்சனை என்னவென்றால் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள். And the second one is the marital problems of our children. இரண்டாவது பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள். See, we do our best in settling our sons and daughters in marriage. நம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் திருமணம் செய்து வைத்து அவர்களை ஒழுங்குபடுத்துவதிலே நாம் எல்லா முயற்சியிலும் எடுக்கிறோம். But all conflicts may set in. ஆனால் பிரச்சனைகள் உள்ளே எழலாம். Now that's what happened in the case of Isaac. அதுதான் ஈசாக்கினுடைய குடும்பத்திலே சம்பவித்தது அல்லவா? If you turn with us to book of Genesis 26th chapter. ஆதியாகமம் 26வது அத்தியாயத்துக்கு நீங்கள் வருவீர்களேயானால் Look at the 34th verse. 34வது வசனத்தை பாருங்கள். When Esau was 40 years old, he took as wives 2 women from Hittites. 34வது வசனத்திலே ஏசா 40 வயதான பொழுது ஏத்தியர்களாகிய 2 பெண்களை அவன் விவாகம் செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். And what happened we read in verse 35. 35வது வசனத்திலே என்ன சம்பவித்தது என்று பார்க்கிறோம். These daughters-in-law were a grief of mind to Isaac and Rebekah. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். So they caused so much of depression for their parents-in-law. அவர்களுடைய மாமனார் மாமியாருக்கு இவர்கள் இருவரும் அவ்வளவு மனத்தோய்வை ஏற்படுத்தினார்கள். And Isaac did not just dump himself in depression. அந்த மனத்தோய்விலே ஈசாக்கு தன்னை புதைத்துக் கொள்ளவில்லை. What did he do? என்ன செய்தான்? He went on doing some positive things. தொடர்ச்சியாக அவன் முற்போக்கான சில காரியங்களை செய்து கொண்டே போனான். He called his son Esau. அவன் தன்னுடைய மகனாகிய ஏசாவை அழைத்தான். I'm getting old. எனக்கு வயதாகிறது. I don't know when I would die. நான் எப்பொழுது சாவேன் என்று எனக்கு தெரியாது. Before I die, I want to bless you. நான் சாவதற்கு முன்பாக உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Go and get me some hunt meat. எனக்கு நீ வேட்டை கறியை கொஞ்சம் கொண்டு வா. So that I will rejoice in my heart and I will bless you. நான் மனரம்யமாய் இருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். So there was a positive thing that he did. அங்கே முற்போக்கான ஒரு காரியத்தை செய்கிறான். And when you come to the 27th chapter latter portion, 27வது அத்தியாயத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கிற பொழுது, and when you look at the first few verses of the 28th chapter, 28வது அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, what did he tell Jacob? யாக்கோபை பார்த்து என்ன சொன்னார்? Hey, you don't take brides from these Hittite people. இந்த ஏத்திய பெண்களிலிருந்து நீ உனக்கு மனைவி தெரிந்து கொள்ள வேண்டாம். Already we are suffering so much. ஏற்கனவே நாம் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாய் இருக்கிறோம். Go to my own father's place. என்னுடைய தகப்பனாருடைய இனத்தாரிடத்திலே போ. And go and there you take a bride for you. அங்கே போய் உனக்கு பெண் தெரிந்து கொள் என்று See, சொன்னார். a man does not sit and then ruin himself in depression. He goes on doing something positive. அவன் அப்படியே தன்னுடைய சோர்விலே அவன் உட்கார்ந்து அமர்ந்து விடாமல் சில சாதகமான காரியங்களை நிகழ்த்தி கொண்டே கடந்து போகிறதை பார்க்கிறோம். Another problem we can think about when we talk about family. குடும்பங்களை குறித்து பேசுகிற பொழுது மற்றொரு காரியத்தை குறித்து குறிப்பிடலாம். Disrespect and ill treatment by children. பிள்ளைகளாலே அவமதிப்பும் கவனியாமையும். This is one of the last day signs that were predicted by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வேத புத்தகத்தில் குறித்து சொல்லி இருக்கிற கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் இவைகள் சில. The first one is in Romans 1st chapter 31st verse. முதல் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 1வது அத்தியாயம் 31வது வசனத்திலே. Men will be without natural love. சுபாவ அன்பில்லாமல் மக்கள் காணப்படுவார்கள். The same thing is pointed out in 2 Timothy 3rd chapter 3rd verse. அதே காரியம் 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. People will be without that natural love. அந்த இயற்கையாய் வரக்கூடிய சுபாவ அன்பு அவர்களிடத்தில் இல்லாமல் மக்கள் காணப்படுவார்கள். Knowledge increases but love decreases. அறிவு பெருகுகிறது ஆனால் அன்பு குறைகிறது. What did Apostle Paul say? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? In 1 Corinthians 8th chapter 1st verse. 1 கொரிந்தியர் 8வது அத்தியாயம் முதல் வசனத்திலே Knowledge without love
puffs up. அன்பில்லாத அறிவு இருமாப்பை உண்டாக்கும். That's what's happening to most of our young people. அதுதான் நம்மளுடைய வாலிபர் அநேகருக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. They are very rich in computer knowledge. அவர்களுக்கு கணினி அறிவு ஏராளமாய் இருக்கிறது. But they are paupers in natural affection. ஆனால் இயல்பாய் வரக்கூடிய சுபாவ அன்பிலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். And many of them are zero in practical wisdom. ஒரு சில நடைமுறை அறிவு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள். And first and foremost, such an attitude affects the parents. முதலாக இவ்விதமான ஒரு மனோபாவம் பெற்றோர்களை பாதிக்கிறது. Now that's what we have indicated in book of Proverbs 19th chapter. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அத்தியாயத்தில் இதுதான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. For everything we have enough and more to teach us in the Bible. எல்லாவற்றை குறித்தும் நமக்கு வேத புத்தகத்திலே போதுமான அளவு ஆலோசனை இருக்கிறது. Book of Proverbs 19th chapter. நீதிமொழிகள் 19. Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். He who mistreats his father and chases away his mother is a son who causes shame and brings reproach. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். Maybe your children are chasing you away to stay in the old age home. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை துரத்தி நீங்கள் போய் ஒரு முதிர் வயது இல்லத்தில் இருங்கள் என்று துரத்தி விடுகிறார்களா? Don't worry, that's a blessing. Go and stay there. கவலைப்பட வேண்டாம், அது ஒரு ஆசீர்வாதம். அங்கே போய் தங்கி இருங்கள். Be happy. There you go and then enjoy the presence of God. அங்கே நீங்கள் சென்று போய் நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள். Beware of children who try to empty your purse. உங்களையே மொட்டை அடிக்கிற பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். We are warned against it in book of Proverbs 28th chapter. நீதிமொழிகள் புத்தகம் 28வது அத்தியாயத்தில் இவர்களை குறித்து நமக்கு எச்சரிப்பு உண்டு. Look at the 24th verse. 24வது வசனத்தை பாருங்கள். Whoever robs his father or his mother and says it is no transgression, the same is a companion to a destroyer. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். You know, everything is already predicted in the Bible. எல்லாமே வேத புத்தகத்திலே முன்கூட்டியே நமக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Don't give all your monies and your properties to children immediately. உடனடியாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டாம். Keep a portion with you. ஒரு பங்கை உங்களுக்கு என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். That is practical wisdom and prudence. அது நடைமுறை ஞானமும் அறிவும். Now there could be another reason why people get into depression apart from this family problem. இந்த குடும்ப பிரச்சனைகளை தவிர்த்து வேறொரு காரணத்திற்காகவும் கூட முதிர் வயதிலே மனத்தோய்வு ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. Unanswered prayers. பதிலளிக்கப்படாத ஜெபங்கள். Unfulfilled dreams. நிறைவேறாத சொப்பனங்கள் கனவுகள். Unsolved puzzles. தீராத சில குழப்பங்கள். Unsettled matters. இன்னும் அடங்கி போகாத சில பிரச்சனைகள். Now this will always give rise to doubt and unbelief. இது எப்பொழுதுமே சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் காரணமாய் அமைந்து விடுகிறது. It will shake your assurance and confidence. உங்களுக்கு இருக்கக்கூடிய நிச்சயத்தையும் நம்பிக்கையும் அசைத்து போடுகிறது. But we have a promise in God's word. ஆனால் தேவ வசனத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. Turn with us to the book of Psalms 56th chapter. சங்கீதங்களின் புத்தகம் 56க்கு வாருங்கள். We'll read the 8th words to you. 8வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். You number my wanderings. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். Put my tears in your bottle, are they not in your book? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. This is how I understand these particular words. இந்த வசனத்தை இப்படியாக தான் நான் புரிந்து கொள்கிறேன். All our prayers are in God's book. நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே தேவனுடைய புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And all our tears are collected in God's bottle. நம்முடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? Look at the 4th words. 4வது வசனத்தை பாருங்கள். Look at the 10th words. 10வது வசனத்தை பாருங்கள். Look at the 11th words. 11வது வசனத்தை பாருங்கள். In God I will put my trust. தேவனில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். You know George Muller, we all have heard about him and we have read about him. ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனுஷனை குறித்து நாம் அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். He had 2 drunkard friends. அவரிடத்திலே 2 சிநேகிதர்கள் குடிக்காரர்கள் இருந்தார்கள். And he prayed for their conversion for nearly 40
40 long years. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று 40 ஆண்டு காலமாக தான் ஜெபித்ததாக சரித்திரம் சொல்கிறது. And nothing happened. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Finally, these two guys, they came to attend the funeral service of George Muller. கடைசியாக இந்த ரெண்டு சிநேகிதர்கள் ஜார்ஜ் முல்லருடைய அடக்க ஆராதனைக்கு அதிலே பங்கு பெறும்படியாக வந்தார்கள். And there they were converted by the funeral sermon. அந்த அடக்க ஆராதனையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை கேட்டு இந்த ரெண்டு நபர்கள் மனம் திரும்பினார்கள். They not only got converted, they went as overseas missionaries. அவர்கள் மனம் திரும்பினது மட்டுமல்லாமல் அவர்கள் வெளிதேசங்களுக்கு மிஷனரிகளாக புறப்பட்டு போனார்கள். Yes, beloved, our prayers are in God's book. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Our tears are in God's bottle. நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியிலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. The only way we can come out of such depressing situations is to think about God's blessings of the past. இந்த விதமான மனத்தோய்விலிருந்து நாம் வெளியேறுவதற்கு வாய்ப்பு எப்படி என்று சொன்னால், கடந்த காலங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்ததை எண்ணி பார்ப்பதன் மூலமாக தான். How wonderfully God dealt with us in our past. நம்முடைய கடந்த காலங்களில் எவ்வளவு அருமையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். Everything will go only according to God's counsel. தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரமாக தான் எல்லாமே சம்பவிக்கும். Don't forget the past. கடந்த காலங்களை மறந்துவிட வேண்டாம். We all know Psalm 103. 103வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். Forget not all his benefits. அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. When you don't forget all his blessings, அந்த ஆசீர்வாதங்களை நீ மறவாமல் இருக்கும் பொழுது you know what will happen? என்ன சம்பவிக்கும் தெரியுமா? Your youth will be renewed like the eagles. கழுகுக்கு சமானமாக உன் வால வயது திரும்ப வால வயது போல ஆகும். Take your old diaries. உங்களுடைய பழைய நாட்குறிப்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். And just go through them. அதைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள். Count your blessings. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். Don't just think about your crosses. உங்களுடைய சிலுவைகளை அல்ல. Count your gains. உங்களுடைய லாபங்களை எண்ணி பாருங்கள். Not your losses. உங்களுடைய இழப்புகளை அல்ல. Count your health. உங்களுடைய ஆரோக்கியத்தை எண்ணி பாருங்கள். Not your wealth. உங்களுடைய சம்பத்துகளை அல்ல. Count on God. தேவனை எண்ணி பாருங்கள். Instead of yourself. உங்களை அல்ல. Here is an old man's conviction. இங்கே ஒரு வயதான முதிர்ந்தவர் சொல்லுகிற ஒரு அறிக்கையை பாருங்கள். I shall not mind the whiteness of my hair. என்னுடைய தலையிலே காணப்படுகிற நரைமயிரை பற்றி நான் எண்ணி பார்ப்பதில்லை. Or the slow steps that falter on the stair. அல்லது படிக்கட்டில் நான் தள்ளாடி நடப்பதையும் நான் ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை. Or young friends they hurry and cross over me. வாலிப நண்பர்கள் என்னை கண்டுகொள்ளாமல் விரைவாய் என்னை கடந்து போய் விடுகிறார்கள், அதையும் கண்டுகொள்வார்கள். Or the strange image that greets me in the mirror. கண்ணாடியை பார்க்கும் பொழுது என்னுடைய தோற்றம் விகாரமாய் இருக்கிறது, அதையும் நான் பொருட்படுத்துகிறதில்லை. If only I can feel as the roots that are in the soil. மண்ணிலே வேரூன்றி போகிற அந்த வேர் எண்ணுகிற வண்ணமாக மட்டுமே நான் எண்ணட்டும். That I am growing old to blossom in the face of God. நான் முதிர்ந்து வளர்ந்து ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக மலர்வதற்கென்றே நான் வளர்ந்து வருகிறேன் என்று எண்ண வேண்டும். Keep on praising God. தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். The psalmist said, I will sing as long as I live. நான் என் வாழ்நாளெல்லாம் தேவனை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I keep the Lord always before me. எனக்கு முன்பாக ஆண்டவரை நான் நிறுத்தி வைக்கிறேன். And I will not be moved. நான் அசைக்கப்படுகிறதில்லை. My heart shall rejoice. என் உள்ளம் பூரிப்படையும். And my tongue shall be glad. என் நாவு பூரிப்பாய் இருக்கும். How not to die? எப்படி மரணமடைய கூடாது? Do not give place to depression. நீங்கள் மனத்தோய்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.